ஹாய்ங்க. பக்கெட்டில் எதுக்கு எங்கே எப்படி போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறிகள் போட்டிருந்ததும் மஞ்சக்காடு இருந்ததுனால அதில் ஓரமரத்தில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கொத்தவரங்காயெல்லாம் போட்டிருந்தோம். இது பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டம். அவங்க பாருங்களேன் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. அதில் மிளகா போட்டிருந்தாங்க, தக்காளி, மக்காச்சோளம், மஞ்சள், அப்புறம் மேல்வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம், உள்ளேயே சின்ன வெங்காயம், அந்த மாதிரி சொல்லி நிறையா கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இடத்த யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது அந்த இடத்தோடைய மதிப்பே. அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளதும் பார்த்திங்கன்னா அதிகமாக செடிகள் எதுவும் போடலைங்க. ஏன்னா வந்து ஒரு சில பூச்சிகள் தாக்குதல் அதனால அதுலேருந்து மஞ்சளுக்கு வருங்கிற ஒரு பயத்தில் போடாமல் விட்டுட்டோம். வேறு எதுவும் இல்லை. இதில் ஆல்ரெடி இருந்தாலும் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பார்த்துருந்தீங்கன்னா வெண்டைக்காய், கொத்தவரங்காய், முள்ளங்கியெல்லாம் ஊனியிருந்தாங்க. அதெல்லாம் மயில் கொத்திடுச்சு. இதெல்லாம் தான் மயிலுக்கு போக மீதியானது. இது வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காய். இதை வந்து பச்சை வெண்டைக்காய் காட்டிலும் இதில் மிளகா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் பொரிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் சேராதீங்களா, கையில் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி நிறைய மிளகு இருக்க செடியிலலாம் பார்த்திங்கன்னா க்ளவுஸ் போட்டு நீங்கள் போய் பறிக்கிறதே பரவாயில்ல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மழை ஜோராக இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, மழை வரதுக்குள்ளே எப்படியாவது பொரிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ சீக்கிரம் வந்தோம். கீழே பார்த்திங்கன்னா ஆட்களும் வந்து மஞ்சக்காட்டில் களை பிடுங்கிட்டு இருந்தாங்க. நம்ம கை களை எடுக்கிறதுனால இப்படி பிடுங்கிட்டு எல்லா காட்டையும் பிடுங்கிட்டு ரிட்டன் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு பிடுங்கின இடமெல்லாம் பார்த்திங்கன்னா புல் முளைக்க ஆரம்பிச்சிருது. அவசரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு மழை வரதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.